ரசிகர்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு இந்த படத்துல? தனுஷுடைய 50வது திரைப்படம் அவரே இயக்கி இருக்காரு. இது எப்படி இருக்கு? சிறப்பு காட்சி பார்த்துருக்கீங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அண்ணா குத்திட்டேனா அண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுக்கு முன்னாடி விக்ரம் பட் தனுஷ் சாரோட 50வது படம் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. புஷ் பண்ணாதீங்க. பெஸ்ட் ப்ரோ. வேற யாரும் இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. அவரே பண்ணது வந்து பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர். கண்டிப்பா ஆக்ஷன் எல்லாமே வெயிட்டா இருக்கு. ராவா இருக்கு படம். நல்லா இருந்து ப்ரோ. பாட்டுலாம் வேற லெவல்ல வச்சிருந்தே ரொம்ப. பிஜிஎம்லாம் கலக்கி விட்டு படத்தையே பிஜிஎம் தான் தூக்கி வச்சது. அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா படம் ஃபுல்லா ஒரே எமோஷன்ஸ், ஒரே ஃபேஸ் கட் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாமே, லைட்டிங்ஸ், கேமரா எல்லாம் தரமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைட்டில் எனக்கு பயங்கரமான டைட்டில். தனுஷோட டைட்டில் இருந்து வேற லெவல். ரகுமானோட பிஜிஎம் வந்து படத்துக்கு செம்ம சப்போர்ட் சார். பயங்கரமா இருக்குது. எஸ் சூர்யா நடிப்பறக்கன் வேற லெவல். அடிச்சுக்க முடியாது. தன்னை காம நடிச்சிட்டு மத்தவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காரு. சந்தீப்ல இருந்து காளியா சேராமல இருந்து எல்லாத்துக்கும் நடிப்பு தூக்கி கொடுத்துருக்காரு. அவர் டைரக்ஷன் அப்படின்றது அவரை வந்து நடிப்பு கொடுத்துருக்காரு. ஆனா மத்தவங்களுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணிருக்காரு சார். அவர் காமா இருந்து மத்தவங்க செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல். ஏய் தனுஷ் யாரு தெரியுமாடா? இவன் வந்து அசுர இல்லடா, காத்தவராயன்டா, ராவணன்டா. ராயன் அதான் காத்தவராயன் அவரோட பேரு. படுவாய் பையில உடச்சுட்டாங்க. சரி சொல்லு கேளுங்க. படம் வேற லெவலு. அவருக்கு எடுத்த பவர் பாண்டி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த காத்தவராயன ராயனை வந்து டாப்ல வச்சுட்டாரு. இந்த 50வது படம் அவர் கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு அவருக்கு சக்தி வாய்ந்த படமா. அந்த சிவன் 6 சிவன் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. மொத்த சிவனும் வீட்டுல அவங்க வீட்டுல தான் வச்சிருக்கிறாங்க. அந்த மொத்த சிவனும் சேர்த்து இவரை 50வது படைப்புல மிகப்பெரிய படைப்பா அவருக்கு மாறி இருக்கு. குலதெய்வம்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா? பையனுக்குலாம் ஹார்ட் விட்டுருக்காரு. பாட்டுல நம்ம ஆடியோ லான்ச்ல பார்த்தோம். அந்த ஹார்ட் எல்லாம் பீட் ஆகி எல்லாம் அங்கங்க துடிச்சுக்கிட்டு அலையுது. அந்த அளவுக்கு படம் வந்து மாசா இருக்கு, கிரேஸா இருக்குது. டாப் டக்கர். ஓகே எஸ் ஏ சூர்யா அவன் பெரிய ஆளு, தைரியசாலி. இங்க வந்து படம் சொல்லு போட்டுட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த ஒரு டயலாக்கே அவருக்கு போதும். இது இப்ப பாத்தீங்கன்னா வந்து அஜித்துக்கு வந்து 50வது படம் மங்காத்தா, விஜய் சேதுபதிக்கு வந்து 50வது படம் வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம விஜய் சேதுபதிக்காக இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், தனுஷ் சாருக்கு இது பெஸ்ட். அதுவும் அவரா டைரக்ட் பண்ணி அவரா இது பண்றது பெரிய விஷயம். கண்டிப்பா மாஸ்டர் பீஸ். தலைமை பண்றதுல கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 படம் டைரக்ஷன் பண்ணாரு. பாப்பாண்டி பண்ணாரு. அதுல வந்து ஃபுல்லா லவ், ரொமான்ஸ் எல்லாம் வச்சுட்டாரு. இந்த படத்துல அப்படியே ஆப்போசிட் ப்ரோ. வெட்டு குத்து ரத்தம் இதுதான் ப்ரோ படம். வேற லெவல் ப்ரோ. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அதுவும் மெயினா அண்ணன் தம்பிங்க ஒத்துமையா இருக்கணும். அது ஃபுல்லா கத்த இது பண்ணிடுறாங்க ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ. ஏஆர் மியூசிக்லாம் வேற லெவல் ப்ரோ. குறைய சொல்ல முடியாது ப்ரோ. ஹீரோனி இல்லைன்னா ப்ரோ படம் ஃபுல்லா பயங்கரமா இருக்குது ப்ரோ. அடுத்தது யாரை போடுவாங்க, யாரை குத்துவாங்க, யாரை சாவடிப்பாங்க, அப்படிதான் ப்ரோ படம் போய் நிக்குது. ஆனா வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம யூஏ கொடுத்துக்கலாமோ தோணுது. வெக்கண்ட் நாள் தான் ப்ரோ. கெட்ட வார்த்தை கூட எதுவுமே கிடையாது. வெக்கண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஆனா யூஏ கொடுத்துருக்கலாம். ஃபேமிலி அனுசரிச்சு பார்க்கலாம். சின்ன பசங்களும் இதை பார்க்கலாம் கம்பல்சரியா. சின்ன பசங்களும் ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, பார்த்துருக்கலாம். இல்ல ஃபுல்லா வெட்டு குத்து அவ்வளவுதான். ரத்தம் தான், ஃபுல்லா பிளட் தான். மற்றபடி 18+ கண்டென்ட் வேற எதுவும் இல்ல. ராவா இருக்கு படம். வேற லெவல். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. குறை கண்டுபிடிக்க முடியாது. தேடணும் குறை கண்டுபிடிக்கிறது. அந்த அளவுக்கு அதான் அது வந்து நடிப்பு செல்லம். ஓகேவா? ஒரு செல்லம் வந்து தட்டி விட்டு வேலை பார்க்குது. நல்லவனா வந்த செல்லம் எங்க செல்வராகவன் சாருக்கு. இப்ப 2வது வந்து கோலி சோடா எடுத்த கம்பெனில இருந்து ஒரு பையன் ராஜேஷ், அவருக்கு வந்து கதை சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படத்துல அவர் கூட நான் நடிப்பேன். ஓகேவா? அந்த படத்தை அவர் கதை கேட்டு கட்டி பிடிச்சிருக்காரு. அது மாதிரி அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையா ஒரு நல்லவனை எப்படி காட்டணும்னா அவங்க அண்ணனை ரொம்ப நல்லவனா காட்டிட்டு தன்னை வந்து அழிக்க வந்தவங்கள ராவணனா காட்டியிருக்காரு ராயன். ஓகே? அதான் அந்த துர்கா பொண்ணு இன்னையில இருந்து என் பொண்ணுடா தலைவலி. ஆமா 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 துர்கான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு தங்கச்சியா. அந்த பொண்ணு இன்னையில இருந்து என் பொண்ணு. நான் பிள்ளையே பெக்கல, பொம்பளை பிள்ளை இல்ல. இன்னையில இருந்து அது என் பொம்பளை பிள்ளை. ஏன்னா ஆமா தன்னை வந்து அதான் தப்பு பண்ணவன அந்த பொண்ணே போடுது. ஓகேவா? எப்படி பொண்ணுமா அப்படி மாசா போட்டிருக்கு, கிரேஸா போட்டிருக்கு, போட வேண்டிய இடத்துல போட்டிருக்கு, பக்குவமா போட்டிருக்கு. ஓகேவா? அதனால அந்த ஒரு சீனு அந்த பொண்ணுக்கு கொடுத்த மாசு சீனு எல்லாத்தையுமே தனுஷ் தான் படம்
தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணாம எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரியரா எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பா கொடுத்துருக்காரு. அதுக்கே வந்து ஆட்ஸ்அப். ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்குது. ஸ்பெஷல் மென்ஷன் சொல்ல போனா துஷாரா விஜய் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் மிச்ச படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல எஸ் சூர்யா கம்மி தான். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஒரு ஸ்டெப் அதிகமாவே இருக்கு. மோர் தென் எக்ஸ்பெக்டட். ஒரு ஸ்லோவா படம் இப்படியா அப்படி இந்த மாதிரி எல்லாம் ப்ரோ. எல்லாரும் படம் ஆர்வமா பார்த்தோம் ப்ரோ. படம் குறைய சொல்ல முடியாது. பாட்டு நல்லா இருந்தது ப்ரோ. அதுக்கோசம் தான் ப்ரோ வெயிட்டிங். அந்த தியேட்டர் அதுக்கோசம் தான் ப்ரோ வெயிட்டிங். எல்லாரும் அதுதான் ப்ரோ வெயிட்டிங். அது வந்த உடனே எல்லாருமே தியேட்டரே பிளாஸ்ட் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஆனா இன்டர்வல் மாதிரி ஒரு சீன் வந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. அந்த சீனுக்கு எல்லாருமே தியேட்டர்ல சும்மா உட்காந்தவங்க வயசானவங்க எல்லாருமே எஞ்சி கத்துனாங்க ப்ரோ. அந்த வெட்டு குத்து வட சின்ன படம் பார்த்த மாதிரி இருந்தது ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. இல்ல எதிர்பார்க்கல எல்லாருமே வருவாங்கன்ட்டு. ஆக்சுவலா இருக்கிற பிஸில பட் வந்தது நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா இருந்துச்சு நம்ம படத்துக்கு. எப்படி பஸ் வந்ததுக்கு ஒர்த்தா இருந்தது. பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 3 வாட்டி கூட பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். நல்ல ட்ரீட் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. அந்த கொஞ்சம் ஃபீலிங் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஏசெப்டி கேட்டேன் வடச்சென்னை அளவுக்கு இருக்கும். எப்படின்னா ரெகுலரான கான்செப்ட் தான். இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வந்துருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி மாறும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆமா, அவர் வந்து எப்படின்னா அவர் நடிப்பு அடக்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நடிப்பாரு. ஆனா வந்து இதுல வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம கரெக்டா ஃப்ளோவா பண்ண என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஓ, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் இல்லாம தனுஷ் சார் வந்து இந்த அவர் கூட உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவன் எந்த உலகத்துலடா இருக்கு? ஏய், அந்த 10 தலை வேறடா. அது எங்க தலை? ஓகேவா? அந்த தலையில இருந்து இது வந்த தலை. இது ராயன் தலை, ராணுவ தலை. ஓகேவா? ராவணன் தலை. ஏங்க இவ்வளவு புகழோட உச்சிக்கு போகும்போது ஏன் தனுஷ் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க? என்னது? நிறைய பிரச்சனைகள். நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம்டா. அதனால வந்து நாங்க தப்ப மறுபடியும் ஒத்துக்கிட்டு மறுபடியும் நல்லவனா மாறிட்டோம். வயசுல சில தப்பு எல்லாம் பண்ணத்தான் செய்வோம். அப்புறம் திருந்திக்குவோம். நானும் ஒரு சிவன் தொண்டு, அவரும் ஒரு சிவன் தொண்டு. அவங்க அக்கா இல்ல, அதனால அவர் பண்ணது அவர் கரெக்டா தான் இருக்கும். ஓகே, ஆமா. அவரோட 50வது படம் வந்து அவரோட அதனாலதான் அவரு யாரையும் நம்பாம இந்த வட்டம் அவரே களத்துல இறங்கி நிலையா நின்னுட்டாரு, டைரக்ட் பண்ணிட்டாரு. இது அவருக்கு மாபெரும் வெற்றி தான். ஓகேவா?